ஒரு நாள் ஒரு குரங்கு காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அது ஒரு பெரிய தர்பூசணியை பார்த்துச்சு. வாவ், இவ்வளவு பெரியசா! அது ரொம்ப சந்தோஷமா குதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாம் எனக்குத்தான். அது தர்பூசணியை தூக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அசையவே இல்லை. தூக்க முடியலன்னா சாப்பிடலாம். அது தர்பூசணிய உடைஞ்சிச்சு. உடனே ஒரு துண்டை எடுத்துட்டு சாப்பிட்டுச்சு. வாவ், ரொம்ப சுவை! முதல் மெதுவா சாப்பிட்டுச்சு, அப்புறம் வேகமா, அப்புறம் இன்னும் வேகமா. அது நிறுத்தவே இல்லை. மீண்டும் மீண்டும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்து பறவைகளும் முயலும் ஆச்சரியமா பார்த்தாங்க. இவனுக்கு என்ன ஆயிற்று? சில நேரத்துக்கு அப்புறம் குரங்கு திடீர்னு நின்னுச்சு. அது கீழே பார்த்துச்சு. ஐயோ, அதோட வயிறு பெரியதா ஆக ஆரம்பிச்சிச்சு. அது எழுந்து நிற்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா உடம்பு ஆட ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம். ஐயோ, சமநிலை இல்லை. அடுத்த நொடியிலே அது கீழே விழுந்துச்சு. அதோட பெரிய வயிறு காரணமா அது உருண்டு போக ஆரம்பிச்சிச்சு. வேகமா உருண்டுச்சு, மீண்டும் உருண்டுச்சு. மற்ற ஜீவிகள் எல்லாம் சிரிச்சாங்க. அடடா, அது ஒரு மரத்துல போய் மோதி நின்னுச்சு. குரங்கு மெதுவா எழுந்துச்சு. தலை சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது வெட்கப்பட்டுச்சு. அப்புறம் அது மீதமுள்ள தர்பூசணியை பார்த்துச்சு. பின்னாடி இருந்த ஜீவிகளை பார்த்துச்சு. சில நொடிகள் யோசிச்சுச்சு. அதுக்கப்புறம் அது சிரிச்சு அந்த பழங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. முயலும் பறவைகளும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ குரங்குக்கும் நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. அதனால் குழந்தைகளே, அளவுக்கு மீறினால் கஷ்டம் பகிர்ந்தால்தான் உண்மையான சந்தோஷம். Hey kids, Tamil Kids Stories are subscribe